இறைவனுக்கு நன்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அருணுக்கு லஞ்ச் வந்து சாதமும் மிளகு ரசம், அதுக்கப்புறமா முருங்கைக்கீரை பொரியல், கேரட் பொரியல். எனக்கு சிவப்பரிசி சாதம், கேரட் பொரியல், அதுக்கப்புறமா முருங்கைக்கீரை பொரியல், ரசம். இந்த மழைக்கு வந்து நிறைய குழந்தைங்க கோல்டு, ஜுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போகாமல் வீட்லேயே படுத்துன்னு இருக்காங்களா, அவங்களுக்கு நல்லா சுட 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 சாப்பாடு வச்சு மிளகு ரசம் வச்சு தக்காளியும் போடுங்க, டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் மிளகு மட்டுமே குத்தினா அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறமா முருங்கைக்கீரை பொரியல் செஞ்சு கொடுத்து பாருங்களேன். சுட சுட அவங்க படுத்துனே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், எழுப்பி உட்கார வச்சு ரச சாதத்தை நல்லா கரைச்சி முருங்கைக்கீரை பொரியலை கப்பு நல்லா சூடாக சாப்பிட்டு படுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈவினிங்குள்ளேயே அவங்களுக்கு அப்படியே ரொம்ப தெம்பாகிடுவாங்க, எனர்ஜியாக நல்லா விளையாடுவாங்க. வீட்லேயே படுக்க வச்சுன்னு இருக்காதீங்க. ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்கள உடம்பு நல்லா இருக்கணும்னா உணவில் தான் சரி பண்ணணும். டாக்டர்கிட்டலாம் போகவே கூடாது. அப்படியே அதிகமாக இருக்குதுன்னா கொத்தவரங்காய் ஜூஸ் குத்துனே வாங்க, நல்லா ஆகிடும், சூப்பராக ஆகிடுவாங்க.